ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜை பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை மகர ராசிக்கு இந்த பதிவில் நான் பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருக்கேன். இப்போ குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு இதுவரையும் 6ஆம் இடமான மிதுனத்தில் இருந்தார் குரு பகவான். இப்ப ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கு 7ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வராரு. இப்ப குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகி இருக்கும்போது எந்த விதமான பலன்கள் உங்க மகர ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். பொதுவா மகர ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கும் அதே போல 3ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர். இந்த 12ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு இப்ப 7ஆம் இடத்துல, இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு அவருடைய பார்வை பலன் இருக்கு. இப்ப குரு பகவானுக்கு 5, 7, 9ங்கிற பார்வை இருக்கு. அந்த பார்வையில அவர் அது 7வது பார்வை, சப்தம பார்வைன்னு சொல்லுவாங்க. அது 7வது பார்வை உங்க ராசி மேல விழுது. அதே போல அவருடைய 5வது பார்வை உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுகுது. உங்க ராசிக்கு 11ஆம் இடம் விருச்சிக ராசியா வரும். அந்த விருச்சிக ராசிக்கு உங்க உங்க ராசிக்கு அது 11ஆம் இடமா இருக்குது. அங்க குரு பகவானோட பார்வை இருக்கு. இதுக்கு அடுத்து குரு பகவானோட 9வது பார்வை உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வருது. இந்த நிலையில மகர ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும்னா, இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த 12, 3 இடமாற்றத்தை சொல்லக்கூடியது, இடப்பெயர்ச்சியை சொல்லக்கூடியது. குரு பகவான் இந்த பயிற்சியில உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இடமாற்றத்தை, தொழிலையோ அல்லது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணுவாரு. ஏன்னா இந்த இந்த குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு எப்படி அப்படின்னா, 12ஆம் இடம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு விரயஸ்தானம். அது காலபுருஷனுக்கு 9வது இடம். பயணத்தை சொல்றது, வெளிநாட்டை சொல்றது, ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கிறாருன்னா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அதிக அளவுக்கு ஈடுபாடு காட்டுவீங்க. அதே சமயத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களோட தொடர்பு கொள்வாங்க. நீங்க ஆன்மீக வழிபாடு செய்யறதுக்காக வெளி மாநிலம், இந்த மாதிரி தூரதேச பயணங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய நிலை மகர ராசிக்கு ஏற்படும். அதே போல நிறைய வழிபாடுகளுக்கு நீங்க முயற்சி எடுப்பீங்க. அந்த வழிபாட்டுக்கு நல்ல பலனும் கிடைக்கும். குரு 7ஆம் வீட்டுல இருந்து உங்களை பார்க்கறதுனால ஆசீர்வாதம், குருவோட ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும். அதே போல 12ஆம் இடம் அப்படிங்கிற வெளிநாட சொல்லக்கூடியது, பயணத்தை சொல்லக்கூடியது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடியவங்க, பிறந்திருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வெளிநாடு சம்பந்தமான வேலைக்கு முயற்சி பண்ணா அவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான அந்த முயற்சி வெற்றியை தரும். அதிக அளவுக்கு வெளிநாடு சம்பந்தமான தொழில் இருக்கும். அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்டவங்களோட தொடர்பு வரும். வெளிநாட்டுல இருக்கவங்களோட உதவிகள் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, நீங்க அதிக அளவு பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழிலோ, வியாபாரமோ இருக்கும். சிலர் வேலைக்காக வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தா, அந்த வேலைக்காக வெளிநாடு போறதுக்கான முயற்சி இந்த நேரத்துல பலிக்கும். 7ஆம் இடத்துல 7ஆம் இடங்கிறது அது சந்திரனோட வீடு. அது பயணத்தை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அதோட நீர் ராசி. அது ஒரு சரராசி. அதனால பெரும்பாலும் விமான பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமையும். அதே போல மகர ராசியில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அதே போல இந்த ராசியில வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஒரு வேலையில உயர்வு, வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி. அதே போல பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி. முக்கியமா இது 7ஆம் இடத்துல போய் இருந்து பார்க்கறதுனால, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது.
திருமண முயற்சிகள் வந்து வெற்றிய குடுக்குறது. அதேபோல பலருடைய வாடிக்கையாளர் இப்ப பிசினஸு, தொழில்லாம் பண்றவங்களுக்கு வாடிக்கையாளர் அதிகரிக்கிறது. இந்த மாரி பல விஷயங்கள் வந்து நல்லதா நடக்கும். சுப பலன்கள் அதிகம் இருக்கும். ஏன்னா, குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால, பெரும்பாலும் உங்களுக்கு 12 கட்டமும் நல்லாவே செயல்படும் இந்த நேரத்துல. ஏன்னா, ராசிக்கு வந்து பலன் கிடைக்கிறப்ப, மொத்த பலனும் நல்ல பலனா தான் கிடைச்சிட்டு இருக்கும். அதனால, உங்களுக்கு ராசிக்கு பலன் கிடைக்கிறது வந்து ஒரு யோகமான நேரம்னு இத எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாசம் இந்த பெயர்ச்சியோட பலன்கள் உங்களுக்கு இருக்கும். ஜூன் 2ல இருந்து அக்டோபர் 31 வரையும். இப்படி வந்து நல்ல பலன்களா கிடைக்கிறதுக்காக, இந்த பெயர்ச்சி குரு பயிற்சிய நீங்க பயன்படுத்திக்கலாம். குரு பயிற்சியில தானாவே சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாவே அமைஞ்சிரும். அதேபோல குரு பகவானுடைய பார்வை வந்து 11ஆம் இடத்துல இருக்கு. அது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால, உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க நினைக்கிறதோட அதிகப்படியான நன்மைகள், சுப பலன்கள் உண்டாகும். பொதுவா வந்து எதையும் வந்து ரெட்டடிப்பா 2 மடங்கா குடுக்கிறது தான் லாபஸ்தானம். உங்க தொழில்ல வந்து ஒரு வருமானம் இருக்கு. வியாபாரத்துல வருமானம் இருக்குன்னா, கூடுதல் வருமானத்த குடுக்கக்கூடிய காலமா இந்த இது இருக்கும். அதிக அளவுக்கு லாபத்தை உருவாக்கும். இது லாபஸ்தானமா இருக்கிறதுனால, மூத்தவர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். மூத்த சகோதரர்களால நன்மைகள் நடக்கும். அதே சமயத்துல மிக நெருங்கிய நண்பர்களால உதவிகள்லாம் உண்டு. பெரும்பாலும் 11ஆம் இடம் அப்படிங்கையிலே, அது வந்து உங்களுடைய வெகுநாளைய ஆசைகளை எல்லாம் நிறைவேத்தி வைக்கும். அதேபோல அவருடைய பார்வை வந்து 3ஆம் இடத்துக்கு இருக்கு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, தொடர்புகள் உங்களோட தொடர்பு கொள்றவங்க அத்தனை பேரையும் சொல்லக்கூடியது அந்த 3ஆம் இடம் தான். அதனால அந்த தொடர்புகள் உங்களுக்கு வரக்கூடிய அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இன்னும் வந்து சில பேருக்கு வந்து இந்த வெளிநாடு போறதுக்கு விசா, பாஸ்போர்ட்லாம் பிரச்சனையா இருந்தா, அந்த விசா, பாஸ்போர்ட் பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியாகும். வெளிநாட்ல இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, அவங்களுடைய விசால பிரச்சனை ஏதாவது இருந்தா, அவங்களுடைய டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்தா, அது இந்த நேரத்துல சரியாயி, அவங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சாதகமா முடியும். அதேபோல 3ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம். அது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த முயற்சி ஸ்தானம் தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கே வந்து வழிகாட்டக்கூடியது. ஒரு வேலையோ, ஒரு வியாபாரத்தையோ, உங்களுடைய எண்ணங்கள பிரதிபலிச்சு, அந்த முயற்சிய நீங்க செஞ்சு அதுல வெற்றி அடையக்கூடியதா இருக்கும். அந்த முயற்சி இந்த நேரத்துல உங்களுக்கு வெற்றிய கொடுக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் இடம் அப்படிங்கையில சகோதரர் வழியில, இளைய சகோதரர் வழியில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ராசி வந்து மகர ராசி வந்து குரு பகவானுடைய உச்ச ராசிக்கு எதிர் ராசியா இருக்கிறதுனால பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும். மிகப்பெரிய அளவுக்கு பணம் எதிர்பார்ப்பு இருந்தா, அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கும். அதேபோல அவர் புத்திரகாரகனா இருக்கிறதுனால, குரு பகவான்ங்கிறது புத்திரகாரகனா நம்ம சொல்றோம். அந்த புத்திரகாரகனா இருக்கிறதுனால, ஆ குழந்தைங்க வந்து இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டாகும். அதே சமயத்துல, ஆ சில பேருக்கு ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு கவலையா இருந்தா, அந்த திருமண வரன் வந்து நல்லபடியா அமையும். அதேபோல பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல அமையும். வேலை கிடைக்கும். அவங்க கல்வியில உயர்நிலை இருக்கும். ஏன்னா குரு உங்க ராசிய பார்க்கிறதுனால. குருக்கு வந்து புத்திரகாரகன்னு ஒரு பேரும் இருக்கு. அதேபோல புத்திரகாரகனுக்கு தனகாரகன்னு பேர் இருக்கிறதுனால தான் அதிக அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும். பணம் அதிக அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்கேன். அதேபோல குருங்கிறது தான் வந்து எப்பவுமே சுப காரியங்கள செய்யக்கூடியது. உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய மிக முக்கியமான சில சுப காரியங்கள இந்த நேரத்துல நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, குரு வந்து எப்பவுமே வந்து சுப விஷயங்களை, நல்ல பலன்களை மட்டும் தான் தரக்கூடியவரு. அதனால தான் இந்த பதிவுல நான் பேசும்போது அதிக சுப பலன்களே சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா, சுப பலன்களை அதிகம் குடுக்கக்கூடியது வந்து
அ குரு பகவான் மட்டும்தான். குரு பகவான் மத்தபடி பாதிப்பான எந்த பலன்களையும் தரமாட்டார். எ இந்த பதிவுல நான் சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்கு திசா புத்திகள் சரியில்லாம, இல்ல கிரக நிலைகளே ஜாதகத்துல சரியில்ல. அப்படி இருக்கும்போது எப்படி சில சக்சஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, குரு பார்க்கையில எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா தான் முடியும். உங்க ஜாதகத்துல பல பிரச்சனைகள் இருந்தாலும், திசா புத்தி சரியில்லாம இருந்தாலும், இந்த குரு பார்வையில இருக்கும்போது, அது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நடத்திட்டு இருக்கும். சில பேர் சொல்றான், "எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. அந்த கடன்லாம் எப்படி முடியும்?" அப்படிங்கிற மாரி எண்ணம் வந்து கேட்கலாம். கடன் முடியுதோ இல்லையோ, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரதுக்குரிய ஒரு சொல்யூஷன் வழி கிடைச்சிரும் அந்த இடத்துல. அதற்கான ஒரு ஒரு நல்ல வழி, உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு குரு பார்க்கும்போது பெரிய மனிதர்கள், நல்ல மனிதர்கள், அதேபோல அந்தஸ்துள்ள மனிதர்கள், கௌரவமான மனிதர்களோட தொடர்பு வந்து கண்டிப்பா உண்டாகும். இந்த குரு உச்ச குருவா உங்க ராசிய பார்த்துட்டு இருக்கிறதுனால. சில பேர் வந்து அ கடன் வந்து நான் குடுத்துட்டேன். கடன் வந்து திரும்ப வாங்க முடியல. நெறைய கஷ்டமா இருக்கு. அந்த பணம் திரும்ப கிடைச்சிருமா? அப்படின்லாம் நெனைக்கலாம். இந்த நேரத்துல நீங்க எப்படி எந்த முயற்சி செய்யலனாலும் கூட உங்களுக்கு பாதிப்பான பல விஷயங்கள, அது உங்களுக்கு சாதகமா நடக்கிற மாரி, உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்வுகள் வந்து நடக்க ஆரம்பிச்சுரும். அந்த நிகழ்வுகள நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அதேபோல குரு பார்க்கிறதுனால தெய்வீக காரியங்கள்ல உங்களுடைய மனசு போயி நெறைய வழிபாடுகள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, அதுவும் சரியான வழிபாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த நேரத்துல பல வெற்றிகள நீங்க வந்து அடையலாம். ஏன்னா, குரு வந்து உங்களுக்கு உச்ச பார்வையா உங்க ராசிய பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ரா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. 11ஆம் இடத்த பார்க்குறாரு. இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதேபோல 3ஆம் இடத்துக்கும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் உரிய குரு பகவான் இப்ப 7ல இருந்து பார்க்கும்போது, பொதுவா எந்த மாரி சிக்கல்கள் இருந்தாலும், எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை வந்து குரு பகவானுக்கு இருக்கு. அதனால இந்த பதிவுல இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் நிச்சயமா உங்களுக்கு சுப பலன்களா கிடைக்கும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.